ஒரு 6 வயசு பையன் தன்னோட தங்கச்சியோட நடந்து போயிட்டு இருக்கும்போது அவனோட தங்கச்சி ஒரு பொம்மை கடைக்கு முன்னாடி நின்னு அந்த பொம்மைகளை ஆசையா பார்த்துட்டு இருக்கா. இத பார்த்த அந்த பையன் உனக்கு இதுல எந்த பொம்மை பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்க ஓடி போய் ஒரு பொம்மையை தூக்கி கையிலையும் எடுக்கிறா. உடனே அந்த கடைக்குள்ள போய் முதலாளி கிட்ட இந்த பொம்மை என்ன விலை அப்படின்னு வீராப்பா கேட்கவும் செய்யறான். அதுக்கு அந்த முதலாளியும் சிரிச்சுக்கிட்டே உன்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. இவனும் தன்னோட பாக்கெட்ல இருந்து எடுத்து என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு 6 சிப்பிகளை காட்டுறான். அந்த முதலாளி சிரிச்சுக்கிட்டே இந்த பொம்மையோட விலை வெறும் 4 சிப்பிங்க தான் அப்படின்னு அவன் கிட்ட இருந்து 4 சிப்பிகளை மட்டும் வாங்கிட்டு அவங்க கிட்ட பொம்மையை கொடுத்து அனுப்புறாரு. அந்த சின்ன பையனும் தங்கச்சிக்கு பொம்மை வாங்கி கொடுத்த சந்தோஷத்தோட அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த கடையில வேலை செய்யற பையன் தன்னோட முதலாளி கிட்ட வந்து எதுக்காக இந்த விலை உயர்ந்த பொம்மையை எதுக்குமே உதவாத சிப்பிங்களை வாங்கிட்டு கொடுத்தீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு முதலாளி அவன் கிட்ட காசு தான் வேணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தா இந்த சின்ன வயசுலயே அவன் மனசுல எல்லாத்துக்கும் காசு தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தை விதைச்ச மாதிரி ஆகி இருக்கும். என்னதான் அவன் இப்போ சின்ன பையனா இருந்தாலும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த சம்பவத்தை நினைச்சு இந்த உலகத்துல இன்னுமே நல்லவங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்றாங்க.